ஜி, அடுத்ததாக நிகழ்ச்சியில் தொடர்ந்து வாழ்த்துரை வழங்குவதற்கு நம் அன்பிற்கினிய சரோம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவர் பட்டம் பெற்றவர். சிகாகோ நகரில் உள்ள இலினாய் பல்கலைக்கழக மருத்துவமனையில் நோய் ஆராய்ச்சி சிறப்பு படிப்பு படித்து 1981 1991 வரை ஓக் ஃபாரஸ்ட் மருத்துவமனையில் பணிபுரிந்தவர். 1991 2001 வரை மூளை சம்பந்தப்பட்ட நோய்களை பற்றி ஆராய்ச்சி செய்து குக் கவுண்டியில் பணிபுரிந்தார். ஆராய்ச்சி கட்டுரைகள் பல வெளியிட்டிருக்கிறார். 2002 மருத்துவ பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் தன்னார்வலராக மருத்துவ படிப்பை மருத்துவ மாணவர்களுக்கு வழங்கி வருகிறார். பிறகு அவருடைய இணையருடன் நம் சோமாயா அவர்களுடன் இணைந்து நண்பர்களுடன் சேர்ந்து தமிழ் பள்ளிகள் புத்தக குழு ஆகியவற்றில் சிறப்பாக மன நிறைவோடு பங்காற்றி வருகிறார். குறிப்பாக இவர் சிறுவர்களுக்கு ஆங்கிலத்தில் திருக்குறள் சிறு கதைகளை எழுதியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அம்மா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். வாங்கம்மா. அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கேயும் காலை வணக்கம். ஆம், தமிழ்நாட்டில் மாலை வணக்கம். ஓகே. இன்றைக்கு பெண்கள் திருநாள், பெண்களுடைய உரிமை நாள், பெண்கள் பெருமையாக இருக்க வேண்டிய நாள். நம்மளுக்கு முன்னோடிகளாக நிறைய பெண்கள் உழைத்திருக்கிறார்கள், ஆண்களும் உதவி செய்திருக்கிறார்கள். நமக்கு அதே மாதிரி நம்ம பரம்பரையில் வந்திருக்கிறார். அவர் பற்றி சொல்ல விரும்புகிறேன். ஆசிரியர் ஐயா மாணமிகு வீரமணி ஐயா 10 வயதிலேயே மேடை ஏறி பேச ஆரம்பித்தார். அதே போல ஒரு சிறுமி 10 வயதிலேயே கலைஞர் ஐயா முன்னே பேச ஆரம்பித்தார். அவர்தான் நமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அம்மா அருள்மொழி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். திணை அமெரிக்காவில் பங்கு பெற்ற அனைவர் நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். ஆசிரியர் ஐயாவுக்கு பிறகு இவங்க அருள்மொழியை 14 வயது முதல் பல போட்டிகளில் கலந்து கொண்டிருந்தார். அவர் 14 வயதில் ஆசிரியருடன் அறிமுகமாகினார். பள்ளி போட்டிகளில் சொல்ல வேண்டாம், அவ்வளவு பரிசுகளையும் தட்டி போய் கொண்டிருப்பார். பெருமை மிக்க அறிவுமிக்க பெண்ணாக திகழ்ந்தார். அந்த பெருமைக்கும் அறிவுக்கும் அடித்தளம் போட்டவர் அவருடைய தந்தையார் புலவர் அண்ணாமலையார். அவர் பாரதிதாசனையும் தமிழ் ரத்தத்தையும் பெரியார் கொள்கையையும் அவருக்கு ஊட்டி வளர்த்தார். அருள்மொழி அவருடைய மூச்சு பேச்சு எல்லாம் பெரியார் கொள்கைதான். அவர் பிரச்சார செயலாளர்களாக பங்கு பெற்று வாழ்நாள் முழுதும் செய்து கொண்டு வருகிறார். அது ரொம்ப பெருமையானது. நம்மெல்லாம் படித்து விட்டு வீட்டில் உட்காந்து பிள்ளைங்க குட்டியும் பார்த்துக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இவங்க முழுமை நேர வேலை இந்த பெரியார் கொள்கையை பரப்புவது தான். இவர் நிறைய புத்தகங்களும் கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். இப்பொழுது அண்மையில் இந்த புத்தகத்தை பெரியார் ஐயா வீரமணி ஐயா கூட சேர்ந்து எழுதினார். ஆசிரியரில் பெரியார் என்று இந்த புத்தகத்தை 100 பக்கங்களுக்கு மேலான பக்கங்கள் கொண்டது. இவர் இதை தவிர ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாத்திலையும் பங்கு பெற்று ஒரு நாள் கூட ஓய்வு இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சும் விவாதங்களும் கருத்து ஆழம் கொண்டன. நிறைய பேர், அதாவது இந்த காவிகள் அவரை கண்டாவே நடுங்குவாங்க. அதில் ஒன்றிய அரசில் இருக்கிற நிர்மலாமாவாலும் சரி, சென்னையில் பாண்டே, அப்புறம் எச் ராஜா, இவங்க எல்லாத்துக்கும் அவர் சிம்ம சொப்பனமாக தான் இருக்கிறார். அவர்கள் கேட்குற கேள்விக்கும் எல்லாத்துக்கும் பொறுமையாக கருத்து பூர்வமாக ஆணில் அடித்த மாதிரி, அதாவது சாட்டை அடி கொடுப்பார். அவ்வளோ வாய்த்திறமையும் அறிவுத்திறமையும் கொண்டவர். இப்படிப்பட்டவரை நாம் இந்த பெண் உரிமைக்காக பாடுபடும் போராளியாக கொண்டிருப்பது மிக பெருமை கொடியது. அதை தவிர அவர் பல அயல் நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். அமெரிக்கா வந்திருக்கிறார். பெட்னாவில் அவர் பேசி மயக்காத ஆளே கிடையாது. எல்லாரும் திருப்பி எப்போ வருவாங்கன்னு கேட்க ஆரம்பித்தாங்க. அவ்வளோ பெருமையாக, அவ்வளோ கருத்து ஆழமாக பேசி நம்மளை கவர செய்வார். ஆசிரியர் கூட பல ஊர்கள் ஆசிரியர் விழாவில் சென்று
நிறைய கூட்டங்கள் போட்டு பெரியார் கொள்கையை அங்கே பரப்புறதுக்கு மிக்க உதவியாக இருந்தார். அம்பேத்கர் படிப்பு வட்டத்தோடு சேர்ந்து அருமணி அம்மாவும் அவங்க அண்ணன் மகிழனும் 2 பேரும் சேர்ந்து பெரியார் பன்னாட்டு அமைப்பு அதையும் சேர்த்து கொண்டு நல்ல கூட்டங்கள் போட்டார். நிறைய பெரியார் பற்றாளர்களை உண்டாக்கினார்கள். அது மிக பெருமையான நிகழ்ச்சிகளாக இருந்தது. அது பெருமையாக சொல்ல ரொம்ப நினைக்கிறேன், பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். அடுத்தாப்புல இவர் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நான் அப்போ நினைக்கல, இவ்வளோ பெரிய அறிவு சுரங்கத்தை நம்ம வீட்டுக்கு வரவழைச்சிருக்கோமே அப்படின்னு. எனக்கு இப்போதான், அதாவது இந்த நான் 10 வருடங்களா நான் அவங்கள பற்றி தெரிய எனக்கு அப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எவ்வளோ பேர் பெற்றிருக்கோம். எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, நம்ம பேசினோம். அவங்க ரொம்ப எளிமையாக இருந்தாங்க, ரொம்ப அழட்டிக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பெருமை தான் அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தது, எங்கள் கூட இருந்தது, எல்லாம் இருந்தது. இப்போ இந்த வருடம் தமிழ்நாடு அரசு பெரியார் விருது பெற்று நம்மளையெல்லாம் மகிழ்வித்திருக்கிறார். இவர் இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக தொண்டாற்றி பெரியார் கொள்கை பரப்பி பெண்கள் உரிமையை மேலும் மேலும் வாங்கி நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதோடு இவர் வழக்கறிஞர். இவருடைய வாத திறமைக்கு அளவே கிடையாது. இவர் பெண் என்ன பேசினாலும் அவ்வளோ கருத்து ஆழத்தோடையும் அறிவாகவும் பேசுவார். பயந்துருவாங்க மற்றவங்கெல்லாம் அவங்கள்ட்ட எதிர்பேச்சு பேசுறதுக்கு. அது உண்மையிலே நான் நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கேன். அவரோட யூடியூப்பை ஒன்றை கேட்டாவே அதில் 10 புத்தகங்கள் படித்த அளவுக்கு அறிவு இருக்கும். அதில் தமிழ் வரலாறுலையும் சங்க நூல்கள் ஒன்று விட்டு வைக்கல, எல்லாத்தையும் பேசுவாங்க. நல்லா சரளமாக பேசுவாங்க. மனசுக்கு கேட்க ஆசையாக இருக்கும். அவர் அப்புறம் எல்லாம் பேசி நமக்கு நம்ம வாழ்நாளில் ஒரு மகிழ்ச்சியான நேரம் கழிக்க வேணும்னா நல்ல நண்பர்கள் வேண்டும். இவங்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் எனக்கு எப்பயாவது ஒரு தடவை தான் பார்ப்போம். வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்கா, 5 வருஷத்துக்கு ஒருக்கா பார்ப்போம். இருந்தாலும் வள்ளுவர் சொன்ன மாதிரி நவில் தோறும் நூல் நயம் போல் பயில் தோறும் பண்புடையாளர் தொடர்பு. அதாவது படிக்க படிக்க இன்பம் தரும் நூல்களைப் போல பழக பழக இன்பம் தரும் பண்புடையாளர்களின் நட்பு. அதற்கு இவங்க முக்கியமாக இவங்க உரித்தாகுவார்கள். எங்களுக்கு இவங்களை எப்படா பார்ப்போம் அடுத்த தடவை, சும்மா கொஞ்ச நேரம் தான் பார்ப்போம். இருந்தாலும் அது ஒரு மனசுக்கு ஒரு இதமான இன்பமான நிகழ்ச்சியாக இருக்கும். அவங்க நம்ம பெண்கள் உரிமை நாளான இந்த நாளில் நம்மளோட கலந்துரையாட வந்திருக்கிறார்கள். மிக மிக மகிழ்ச்சி. அவங்க ஆரோக்கியத்தோட நல்லா நெடுநாள் வாழ்ந்து இன்னும் மேலும் மேலும் சிறப்புகளை பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. அருள்மொழி பத்தி அழகாக சொல்லி ஒரு கனிவான அவங்கள பார்த்தாலே போதும் எனக்கு மகிழ்ச்சி வந்துடும் அப்படின்னு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியா பகிர்ந்து கொண்டீர்கள். அவர்களுக்கான வாழ்த்துறை மிகச் சிறப்பு. தங்களுக்கு என் அன்பான நன்றிமா.